அரசியலிலே பாலகனாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் ஒன்று சொல்கிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ஜின் இல்லாத காரம் அதை இழுத்துக்கிட்டு போகிறாங்களாம். அவருக்கு எப்பவும் காரை பற்றிய சிந்தனை. அவர் மந்திரியாக இருக்கும்னால ஹம்மர் காரு, மந்திரியானோடனே கார் ரேஸ். காரை பற்றி சிந்திக்கிறவர். அவர் மாளிகையிலே பிறந்து பட்டு மஞ்சத்திலே படுத்து பன்னீரிலே குளித்து பல்லக்கிலே பவனி வருகிறவர். தேரிலே பல வருகிற அவருக்கு ஏழைகளை பற்றி எண்ணம் இருக்காது. ஏழைக்கு இறங்குகிற ஒரே தலைவன் எங்களுடைய அன்பு தலைவன் எடப்பாடியார் மட்டும்தான். எனவே அவருடைய அரசு அமையும். அதற்கு கேள்வி கேட்கிற நீங்கள் கிறிஸ்தவர்கள், கேள்வி கேட்க வேண்டியது கிறிஸ்தவர்கள். உங்களை நோக்கி வருகிற கிறிஸ்தவர்கள் சொல்லுங்கள், எடப்பாடியார் கிறிஸ்தவர்களுக்கு செய்த தீமை என்ன என்று கேளுங்கள். நீங்கள் செய்த நன்மை என்ன என்று திராவிட முன்னேற்ற கழகம் கேளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை வஞ்சிக்க பார்க்கிறது. எகிப்திலே உங்களை அடிமையாக, கிறிஸ்தவர்களை அடிமையாக விட்ட பார்வோனிடம் அடிமையாக விட்டவர்களைப் போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களை வஞ்சித்து கிறிஸ்தவர்கள் வாக்குகளை மட்டுமே பெற்று ஆட்சியிலே உட்கார்ந்து இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின். எனவே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். இறையருள் நிரம்பிய அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் வர வேண்டும். கிறிஸ்துவ பண்புகளை கொண்ட அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக வேண்டும். அவர் ஆளும் வரை ஒருவரோடும் நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை வேண்ட வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் விழா வெளிச்சம் பிறக்கட்டும். இயேசு பிறந்தால் வெளிச்சம் பிறக்கிறது என்று இன்னைக்கு இருளிலே தவிக்கிற மக்கள், விடியல் என்ற பெயரிலே இருளிலே தமிழ்நாடு தவித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் இதயங்களிலே பிறக்கட்டும். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே பிறக்கட்டும். அனைவருடைய இல்லங்களிலும்